இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய வாரத்தில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வாரத்தை கொடுத்து இந்த வாரத்தில் வருகிற ஒவ்வொரு நாட்களுமே ஆசீர்வதிக்க இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முகமலர்ச்சியோடு இந்த புதிய வாரத்தை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலம் 19ஆம் ஞாயிறை தொடங்குகிறோம். இந்த பொது காலத்தின் 19ஆம் வாரத்தின் மைய கருத்து என்ன என்று நாம் தியானிக்கிற பொழுது, விழிப்பாய் வாழுங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். இதுதான் ஒரு வரியில் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. விழிப்பாய் வாழுங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். இந்த கருத்தை அடிப்படையாக வைத்துத்தான் முதல் வாசகம் திருப்பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி அனைத்துமே அமைந்திருக்கிறது. முதல் வாசகமானது சாலமோனின் ஞானம் என்ற புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 33 எடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியானது லூகாஸ் நற்செய்தியிலிருந்து அழகாகவே எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 வாசகங்களுமே ஒரு திருப்பாடலுமே நமக்கு இந்த ஒரு மைய கருத்தை மட்டும் தான் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, விழிப்பாய் வாழுங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். அப்ப விழிப்பு நிலை நமக்கு தேவை, அதோடு நம்பிக்கையும் இருக்கணும். அதை அடிப்படையாக வைத்துத்தான் அனைத்து வாசகங்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக இந்த நாளினுடைய பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறுடைய மைய கருத்தை வைத்து நான் தியானித்தேன். அனைத்து வாசகங்களின் படித்த பொழுது எனக்கு கிடைத்த 3 முக்கியமான கருத்துக்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இயேசுவை எப்பொழுதும் நம்ப வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்று இந்த நாளினுடைய முதல் கருத்தாக சொல்லப்படுகிறது. இயேசுவை எல்லா நேரத்திலும் நம்புகிறோம், ஆனால் ஒரு சில நேரங்களில் அவரை நம்பாம இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? அப்ப இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்க வேண்டும். அவர் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவார், எல்லாமே எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இயேசு மீது வைக்க நான் முற்படுகிறேனா? ஆனா இன்னைக்கு இயேசு மேல, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதை விட மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தான் அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறார்கள். பணத்தின் மீது, செல்வத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தான் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம மற்ற பொருட்கள் மீது, நபர்கள் மீது நம்பிக்கை வைப்பவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அவர்களுக்குள் சுய நலம் வருகிறது. மனிதர்களை மனிதராக பாவிக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது. நான் மட்டும் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் இயேசு மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அப்படி இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்தார், நான் வெறுமையா தான் வந்தேன், அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார், எனக்கு இருக்கிறத நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் நமது வாழ்க்கையில் வரும். இதுதான் மற்றவரை நம்புவதும் இயேசுவை நம்புவதும் என்று நாம் தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த பகுதியினுடைய 2வது கருத்தாக, ஆண்டவரின் வருகைக்காக எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் 2வது கருத்தாக நான் தியானித்தேன். ஆண்டவர் எப்போ வருவார் என்று எனக்கு தெரியாது, அவருடைய வருகைக்காக எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். அதைத்தான் இந்த நற்செய்தி, லூகாஸ் நற்செய்தியில சிறப்பாக படிக்கிறோம். ஒரு தலைவன் திருமண விருந்திற்கு போயிட்டு வர்றாரு. அவர் எந்த நேரத்தில் வருவாருன்னு தெரியாது. அங்குள்ள ஊழியன் ஆயத்தமாக இருந்து தலைவன் கதவை தட்டுகிற பொழுது உடனடியாக திறக்கிற ஊழியன் தான் சிறந்தவன். அப்ப தலைவன் எப்போ வருவாரு? முதல் காவல் வேலையா, 2ஆம் காவல் வேலையா, 3ஆம் காவல் வேலையா தெரியாது. ஆனாலும் விழிப்பா ஆயத்தமா தட்டின உடனே திறக்கிற ஊழியனைத்தான் அந்த தலைவன் மிகவும் சிறப்பாக கவனிப்பார், சிறப்பாக அவனுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்வார் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில் கூட இயேசு அழகா சொல்கிறார், உங்களுடைய செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும். அப்ப நம்முடைய செல்வம் எதுல வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஊழியனாக நம்ம இருக்க வேண்டும். எப்பொழுதுமே என்னுடைய பணி இது, நான் விழிப்பா இருக்கணும். அப்ப அந்த நேரத்துல கடவுள் வர்ற பொழுது நம்முடைய பணியை செஞ்சு கொண்டே இருக்கிற பொழுது நாம் பெரிய கடவுளுடைய முன்பாக பெரிய மனிதர்களாக உயர்த்தப்படுகிறோம். நம்முடைய வேலை செய்யாம தூங்கிட்டு கவனிக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா we are not alert.
எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். எந்த நேரத்துல வருவாரு அப்படின்னு தெரியாது. திருடன் வர்றது நமக்கு தெரியுமாங்க? எந்த நேரத்துல வருவான்னு சொல்லிட்டு வருவாங்களா? இல்ல. திருடன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. ஒரு படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். வடிவேல் சார் வந்து என்ன பண்ணுவாரு, திருட போவாரு. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே இது 100வது திருடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. போஸ்டர் ஒட்டிட்டு அவர் போய் திறக்க போவார். அந்த வீட்ட திருடலான்னு போய் தொறக்கும் பொழுது முன்னாடி போலீஸ்லாம் இருப்பாங்க. போயிட்டு ஷாக் ஆயிடுவார். எப்படியா நம்ம திருடுனது போலீஸ் தெரிஞ்சுன்னு பார்த்தா, அந்த போஸ்டர் எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துட்டு திருட போனா, யாராவது தூங்காம விழிப்பா இல்லாம இருப்பாங்களா? விழிப்பா இருப்பாங்க. அந்த ஊரே அலர்ட் ஆயிடுச்சு. போலீஸும் அலர்ட் ஆயிட்டாங்க. வந்து அவர புடிக்கிறாங்க. அப்ப திருடன் இந்த மாதிரிலாம் போஸ்டர் ஒட்டிட்டு வரமாட்டாங்க. திருடன் எப்ப வருவான்னே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம 1 நாள், 2 நாள் வந்து பணத்த வச்சுட்டு பாதுகாப்போம். 3வது நாள் சரி இதான் வரலையே 2 நாளு. தூங்கலான்னு தூங்குவோம். அன்னைக்கு வந்து திருடன் திருடிட்டு போவான். அப்ப எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று தெரியாது. அதைப்போல தலைவன் எப்பொழுது வருவான் என்று பணியாளருக்கும் தெரியாது. விழிப்பாக இருந்தால்தான் அவர் வரும்பொழுது கதவை திறப்பார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு நம்மை தேடி எப்பொழுது வருவார், எப்படி வருவார் நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய பணியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே முழுமையாக அதை செய்கிற பொழுது இறைவன் நம்மை சந்திப்பார். நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று இந்த நற்செய்தியின் மூலமாக இந்த அனைத்து வாசகங்களின் கருத்தாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய 3வது கருத்தாக நான் சிந்தித்தது, நம்பிக்கையும் பணியும் இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும். அதோடு என்னுடைய பணியை நான் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும். இது 2ம் இணைந்திருந்தால் தான் நாம் நிறைவான மனிதர்களாக வாழ முடியும். நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா பணி செய்ய முடியாது. பணி செய்யல அப்படின்னு சொன்னா நம்பிக்கை இருக்காது. அப்ப 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆம் பிரியமான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த நம்பிக்கையும் நிறை பணியும் பிறருக்கு உதவுகிற நல்ல மனப்பான்மை இருந்தால்தான் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு 2வது வாசகத்திற்குள்ள எபிரேயருக்கு திருமுகத்துல நம்ம படிக்கிறோம். அவர் மூதாதையரை பத்தி பேசுகிறார். முதல் வாசகம் சாலமோன் ஞானத்துல கூட அந்த மூதாதையர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய நம்பிக்கையை பத்தி பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஆழமாக இருந்தது. அந்த நம்பிக்கையினால் தான் கடவுள் ஆபிரகாமை உயர்த்தினார். ஒரு புதிய தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவருக்கு பெரிய பாலும் தேனும் பொழியும் ஒரு தேசமாக அவருக்கு கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கை நமக்கு தேவை. மூதாதையர்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் கடவுள் மீது, அந்த நம்பிக்கையினால் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் நம்ப வேண்டும். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையினால் தான் மோயிஸ் அவர்கள் அழைத்து வரார். நம்பிக்கையினால் தான் அவர்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கிறது, புதுமைகள் நடக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கை சிறந்தது. அதோடு பணிவிடை செய்யும் மக்களாக இருக்கணும். எப்படி ஒரு பணியாளர் கொடுக்கப்பட்ட பணியை நிறைவாக செய்யணும். நம்ம ஏமாத்தலாம். அவங்க இல்லை தானே, இருக்கும்போது ஒரு வேலை செய்யறது, இல்லாத போது இன்னொன்னு செய்யறது அப்படின்னா ஏமாத்துறது. அந்த மாதிரி இல்லாம எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை எப்பொழுதுமே நான் செஞ்சுட்டே இருக்கணுங்க. ஏமாத்தக்கூடாது. ஏன்னா அந்த ஏமாத்துற நேரத்தில் தான் கடவுள் என்னை வந்து சந்திப்பார். அந்த தலைவன் என்னை வந்து சந்திப்பார். அப்ப ஏமாற்றாமல் எனது பணியை நிறைவாக முழுமையாக செய்கிற பொழுது எனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பணியை நிறைவாக யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ, அது எதையுமே பொருட்படுத்தாம இயேசு தன்னுடைய பணியை நிறைவா செஞ்சார் இல்லையா? அதை போன்று நாம் கிறிஸ்தவர்களாக நமது பணியை நிறைவாக செய்து வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டின் பொது காலம் 19ஆம் ஞாயிறு நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகிறது. நாம் விழிப்பாக வாழ வேண்டும், நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு 3 கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தியானித்து பார்ப்போம். எப்பொழுதும் இந்த நம்பிக்கையில் வாழ்கிற பொழுது இறைவன் நம்மை வழி நடத்துவார். நமக்கு தேவையில்லாத குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைஞ்சிடுங்க. அந்த நம்பிக்கை குறையும் பொழுதுதான் எதை பத்தியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எதை பத்தாவது நம்ம அழுதுகிட்டே இருப்போம். யாரும் எது சொன்னாலும் அதை தாங்கக்கூடிய மனது இல்லாமல் இருப்போம். ஏதாவது ஒரு நடந்துருச்சுன்னா தற்கொலை என்ற ஒரு கோழையான முடிவு எடுப்போம். இதெல்லாம் காரணம் நம்பிக்கை குறைவு. இதைத்தான் நேற்றைய தினத்தில் படித்தோம். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று இயேசுவே சொல்லுகிறார். அந்த கடுகளவு நம்பிக்கையாவது நாம் வளர்த்து கொள்ள இந்த வாரம் முயற்சி எடுக்கலாமா? இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்துக்காக நன்றி இயேசுவே. இதோ இந்த வாரத்தில் வருகிற எல்லா வாசகங்களுமே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் மிகுதியாக்க வேண்டும் என்று எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட
இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதே மிக சிறந்தது என்று நாங்கள் உணர்ந்து வாழவே எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இந்த வாரம் முழுவதும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்திரலும். உறவுகளுக்கு மத்தியிலே நல்ல மகிழ்வான ஒரு வாழ்வை கொடுத்திரலும். நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். நாங்கள் பயணிக்கிற பொழுது தூய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாதுகாப்பாக வரட்டும். நாங்கள் எந்த விதமான வேலை செய்தாலும் அது நிறைவாக முழுமையாக செய்த நல்ல திடகாத்திரமான உடலையும் வலிமையும் கொடுத்து எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. மனதில் இருக்க எல்லா விதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் நீங்கட்டும். எங்களுக்கு வீடு கட்ட முடியவில்லை, குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்கிறது, நகைகள் பேங்க்ல வைத்து விட்டோம், அதை மூக்க முடியவில்லை. இதெல்லாம் பல்வேறு தருணங்களிலே பல்வேறு சிந்தனைகள் எங்களை ஆட்டி படைத்து கவலைக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரை விடுதலை கொடுப்பீராக. வாழ்விலே அனைத்து மகிழ்வையும் சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இந்த நாள் முழுவதும் சிறப்பாக இந்த வாரத்தில் வருகிற எல்லா நாட்களுமே ஆசீர்வாதமாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு நிறைவான அருளை பெறும் நாளாக, இயேசுவினுடைய வழியில் வாழும் நாளாக அமைய நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.